Welcome to Pretty Chato. ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமான விலாக் தான். ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயில் வந்து நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் தான். ஸோ இந்த ஃப்ரைடே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வெயில் இருந்தது. ஸோ இந்த சம்மர் பார்த்திங்கன்னா சம்மராகவே ஃபீல் ஆகலை. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி சீசன் நல்லா இருக்கிறப்ப மட்டும்லாம் அந்த மாதிரி பீச் நயக்ரான்னு போயிட்டு வந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் தான் நயக்ரா போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது. சரி இந்த வாரம் வீட்லேயே ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு இலை. ஸோ இது வச்சு நான் வந்து சாட்டர்டே ஒரு ரெசிபி பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்தது. ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சம்மரில் என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் வந்து இருந்தது. ஸோ மழை அப்புறம் வெயில்னு மாற்றி மாற்றி இருந்ததுனால ரோசஸ் அண்ட் மற்ற ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபுல்லாகவே ப்ளூமிங்காக இருந்தது. ஸோ ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் வந்து கலந்த சாதம் தான் பண்ணியிருந்தேன், அதுவும் அவியலும். ஸோ அது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரொம்பவே தாகமாக இருந்தது வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால. சரி ஏதாவது ட்ரிங்க் ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து போபா டீ ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரீசெண்டாக இங்கே ரொம்பவே க்ரேஸ் நிறைய பேருக்கு. எனக்கு இனிஷியலாக பிடிக்கல, அப்புறம் ஃப்ரூட் ஃப்ளேவர் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்பவே பிடிச்சி போச்சு அதுக்கப்புறத்துலேருந்து. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் டீ ஒன்று தான் நான் குடிப்பேன் எப்போவுமே. ஸோ இது என்னென்னா மேங்கோ க்ரீம் டீ. ஸோ இதில் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இந்த போபாங்கிறது என்னென்னா நம்ம ஜவ்வரிசி மாதிரியே அது ஒரு மாதிரி ஜெல்லி ஆட்டம், இந்த வேக வச்ச ஜெல்லி மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடும் போது, அதாவது நம்ம குடிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக அது வாயில் தென்பட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. சரி அம்மா அப்பாவுக்கும் இதை வாங்கி கொடுத்து அவங்க ரியாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணலாம், சரி தாகமும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் வந்து இதை ஆர்டர் பண்ணேன். ஸோ நம்ம போபாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டோர் திறக்கும் போது பார்த்தா அமேசான் பார்சல் வந்து, சரி நான் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம போபா வந்து எடுத்தாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து இந்த மேங்கோ க்ரீம் டீ சொல்லிக்கிட்டேன். ஸோ வித்யுத்துக்கு வந்து அவன் ஸ்மூத்தி கேட்டான். சரி அதனால் அவனுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி வச்சாச்சு. ஸோ அப்பா வந்து நான் ட்ரை தான் பண்ணுவேன், எனக்கு பிடிக்குமான்னு தெரில அப்படி இருந்தார். ஸோ அதனால் அப்பாவும் அக்ஷயாவும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரா நல்லாவே திக்காக குண்டாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ பெருசு அந்த பால்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ அந்த கீழே இருக்கிறது வந்து மேங்கோ ஜெல்லி, மேலே தான் அந்த போபா. ஸோ நம்ம குடிக்கும் போது அது அப்படியே ஸ்ட்ராவில் வந்து பயங்கரவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி அப்பாக்காக கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரில் கொஞ்சம் அந்த ஜெல்லி அண்டு போபா இருக்கிற மாதிரி எடுத்து போட்டேன். எப்படி இருக்குப்பா? என்ன இருக்கா? மேங்கோ கலரில் சட்டை போட்டு மேங்கோ க்ரீம் டீ குடிக்கிறேன். அந்த இது சாப்பிட்டு பாருங்க. இதில் வந்து ஜெல்லியும் மேங்கோ ஜெல்லியும், இதுதான் போபா. நல்லா இருக்கா? அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ இது ஸ்ட்ராவோட குடிக்கும் போது அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபுல்லாக அதுலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ட்ராவோட. பிடிச்சிருக்கா? சரி அடுத்து அம்மா என்ன பண்ணுறாங்க? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அந்த இது கடிக்கிறது பிடிச்சிருக்கா? அந்த ஜெல்லி போபாலாம் பிடிச்சிருக்கா? சூப்பர் சூப்பர். ஸ்வீட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. மேங்கோ டீ என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரைடே நைட்டு சும்மா டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டோம். ஸோ ஃப்ரைடே அப்படியே இதே முடிஞ்சது. ஏன்னா லாஸ்ட் வீக் ரொம்ப டயர்டாக போச்சு இல்லையா? ஸோ வந்துட்டு நல்லா போச்சு. அப்புறம் சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா சரி நம்ம இந்த இலையெல்லாம் பறித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீவ்ஸ் எல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். மார்னிங் நல்லாவே ப்ரீஸியாக சூப்பராக இருந்தது. ஸோ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் பெட்டராக இருக்கிற மட்டும் வாசலில் வந்து உட்காந்து சும்மா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா. சரி நான் இந்த இலையெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த தாமரை லீவ்ஸ் மாதிரி தான். ஸோ தண்ணி பட்டா ஒட்டாமல் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதை வச்சு கொஞ்சம் நேரம் வித்யுத்துக்கு விளையாட்டு காமிச்சிட்டு சரி அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி கட் பண்ணி. ஸோ இதில் வந்து இந்த திக்காக இருக்கிற வெயின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து சாப்பிடும் போது இது வந்து ஒத்துக்காதுன்ற மாதிரி எங்கள் பாட்டி சொல்லி ஞாபகம், அம்மாவும் அதான் சொன்னாங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எனக்கு பாட்டி செஞ்சது அப்படியே ஞாபகம் இருக்குது. அண்ட் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே எனக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இந்த இலை வந்து இல்லை ஊரில் இருக்கும் போது அம்மா இந்த இலை கிடைக்கும் கடையில், ஸோ செஞ்சுடுவாங்க. ஸோ இங்கே வந்ததுலேருந்து இந்த இலை கிடைக்காதப்பெல்லாம்
சேப்பங்கிழங்கு வருஷம் வருஷம் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் என்னோடது இருக்காங்க, அவங்க வந்து பக்ரீத்காகன்னு பார்த்து பார்த்து வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் வந்து இந்த சேப்பங்கிழங்கை பார்த்து பார்த்து வளர்த்து அது வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். எவ்ரி சம்மர் இது வந்து எனக்கு ஒரு ரொட்டீன் மாதிரி. ஸோ இந்த இலையில தான் நம்ம வந்து வெயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இதுக்கு பின்னாடி வந்து அந்த ஒரு ஸ்டஃபிங் தடவிட்டு நம்ம இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து தாளித்து பண்ண போகிறோம். ஸோ என்ன ஸ்டஃப் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி, காரப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் பெருங்காயமும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து மசாலா சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் வெர்ஷன் எங்கள் பாட்டி பண்ணுறது எப்படி இருக்குன்னா, துவரம்பருப்பு அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, ஸோ அதை ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்து அதுக்கப்புறமா அந்த மிக்சர் பண்ணுவாங்க. பட் நான் நார்த் இந்தியன் வெர்ஷன் ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கடலை மாவை வச்சு அவங்க பண்ணுறாங்க. ஸோ நார்த் இந்தியனில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி ஸ்பைசஸ் ப்ளஸ் இதோட வந்து மாங்காய் பொடி, கொஞ்சம் ஓமம், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா அதெல்லாமும் சேர்க்குறாங்க. பட் ஆனால் நான் வந்து மிக்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அண்ட் நார்த் இந்தியன் கேக் மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ கடலை மாவு, உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் ஜெரிக்காமல் இருந்ததுன்னா அதுக்காக வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா கடலை மாவு இல்லையா, ஸோ சம்டைம்ஸ் அது கேஸ்ட்ரிக் ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெருங்காயமும் நிறையாவே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம பருப்பு அரைச்சோம்னா உசிலி கரைக்கிற கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாவே லம்ஸ் இல்லாமல் சூப்பராக வரும். ஸோ இதை வந்து நம்ம அந்த இலைக்கு பின்னாடி வச்சு ஸ்டஃப் பண்ணி அதை ரோல் பண்ணி நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இலையோட பேக் சைடில் வந்து இது நம்ம வைக்கணும். ஸோ எனக்கு எவ்ரி இயர் வந்து இது பண்ணும் போது எனக்கு பாட்டி ஞாபகம் தான் வரும். ஏன்னா எனக்கு பாட்டியோட நான் இதை வச்சு தடவி ரோல் பண்ண ஞாபகங்கள் அவ்வளோ இருக்குது. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது இது அடிக்கடி பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் காலேஜுன்னு இருக்கிறப்ப பாட்டிக்கும் வயசாகிடுச்சு, அம்மாக்கும் வயசாகுது அப்படின்றப்ப வந்து ரொம்ப அடிக்கடி பண்ண முடியறதில்ல. பட் இது வந்து நான் ஒரு அம்மா பாட்டி ஞாபகமாக வந்து வருஷம் வருஷம் இது ஒரு ரொட்டீனாட்டம் இந்த சேப்பங்கிழங்கை வளர்த்து இலையை எடுத்து இது வந்து எவ்ரி இயர் வந்து இது எங்களோட ரொட்டீன் இது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து துவரம் பருப்பில் தான் பண்ணியிருந்தேன். எங்கள் மாமியாருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது புதுசாக இருக்குது, நான் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லைன்ற மாதிரி சொன்னாங்க. எங்கள் பாட்டி இந்த மாதிரி இந்த பிட்டாக நிறையா புது புது ரெசிபிஸ் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பாட்டிக்கிட்டேருந்து தான் எனக்கு இந்த ஆர்வம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம தடவிட்டால் போதும். ஏன்னா ரோல் பண்ணும் போது அதுவே அழகாக அது வந்து ஈவன் படுத்திக்கிட்டே வரும். ஸோ அதனால் நம்ம கடலை மாவில் வந்து இது நம்ம அங்கங்கே அப்படி எப்படி ஃப்ளாட்டன் பண்ணி விட்டால் போதும். பாக்கி வந்து நம்ம ரோல் பண்ணும்போது இட் வில் டேக் கேர். பட் ஆனால் நம்ம துவரம் பருப்பில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா மையாக அரைக்கணும், அதே சமயம் திக்காகவும் அரைக்கணும். ஸோ அதுதான் அதில் ட்ரிக்கி. பட் கடலை மாவில் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்தது.
எல்லாத்தையும் ரோல் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு ஸ்டீமரில் வச்சிடலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்து ஸ்டீம் பண்ணோம்னா இது வந்து சரியாக இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வெந்து இருந்தது. ஸோ இதில் வந்து நீங்கள் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுல இம்பார்ட்டண்ட், அண்ட் 10 மினிட்ஸ் ஸ்டீமில் டக்குன்னு எடுக்கணும், அதுவும் இம்பார்ட்டண்ட். இல்லைனா வந்து இலை ரொம்ப ஊறி சாஃப்டாகி நமக்கு நறுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் காஞ்சோன்னு வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைசஸ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அழகாக காயில் ஆட்டம் அது இருக்கும். ஸோ அந்த கீரைக்கு நடுவில் அந்த லேயரில் இந்த பருப்பு இருக்கும், லைக் கடலை மாவோ பருப்போ நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கட் பண்ணி வச்சுட்டு இதை தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதோடய இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்படி பண்ணலாம். இல்லைனா எனக்கு ஸ்டீம் பண்ணதோட போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாளிக்க கூட வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். அண்ட் நார்த் இந்தியன் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதோட வந்து கடுகு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் எள்ளுலாம் போடுறாங்க. ஸோ அது ஒரு மாதிரி டைப்பு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ நம்ம அந்த மாதிரி தாளிச்சுக்கலாம். ஸோ ஆசச் இப்போ இந்த வேக வச்சு எடுத்ததே அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதோட வந்து ஒரு ரசம் சாதம் இருந்தால் போதுங்க, அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ நானும் அதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்புறம் எங்களுக்கு சாட்டர்டே வந்து ரெஸ்ட் ஆஃப் த சாட்டர்டே வந்து ரெகுலர் க்ளீனிங் அப்படி இப்படின்னு ஓடிடுச்சு. சண்டே வந்து கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த வெட்னஸ்டேலேருந்து வித்யுத்துக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. சரி கோவில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ நீங்கள் இந்த கோவில் வந்து டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனல்லே ஒரு பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சரி போர் அடிக்க வேணாம்னு குட்டியாக ஒரு கிளிம்ஸ் மட்டும் எடுத்தேன். ஸோ இது முடிச்சுட்டு பக்கத்துலேயே உடுப்பி ரெஸ்டாரண்ட், சரி நான் அதுக்கு போகணும். சரி அம்மா பார்க்க ஒரு சேஞ்சாக இருக்கும், நம்ம லஞ்ச் வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எனக்கும் வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது, அம்மா அப்பாவுக்கு யாருக்குமே வயிற்றுக்கு எதுவுமே பண்ணாது. ஸோ அதனால் அங்கே போனோம். விஜித் வந்து ராக்கெட் தோசை ஆர்டர் பண்ணேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து காஞ்சிபுரம் ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கார ஊத்தப்பம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைசி மசாலா போட்டு காலிஃப்ளவர் அண்ட் கேபேஜ் போட்டு வந்து சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ மிளகா பஜ்ஜி ரொம்பவே நல்லா இருந்தது, ஆர்டர் பண்ணியிருந்தோம். ராம் வந்து அதே காஞ்சிபுரம் தோசை வந்து மசால் தோசை மாதிரி தின்னா சொல்லியிருந்தாரு, ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. ஸோ இப்படி தாங்க எங்கள் சாட்டர்டே சண்டே போச்சு. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.